ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இது பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டிக்கு நாம நேற்று காலையில் மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்திருந்த லெவல்ஸ், அந்த லெவல்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்கு, லெவல்ஸை தாண்டி நம்ம சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் எந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 24,277 அங்கே தான் ஓப்பன் பண்ணியிருக்கான். ப்ரீவியஸ் டேவோட ஹையுக்கும் அதிகமாக தான் ஓப்பன் பண்ணியிருக்கான். நாம நேற்று இந்த லெவல்ஸை கொடுத்திருந்து மார்க்கெட் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 24,250 இதுக்கு மேலே இருக்கிற வரையும் மேலே போகதான் வாய்ப்பு அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஆனா நமக்கு க்ளோசிங் அப்படின்றது அந்த 250க்கு கீழே தான் இருந்தது. அது ஒரு முக்கியமான விஷயம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ப்ரீவியஸ் டே ஹைக்கும் அதிகமாக ஓப்பன் பண்ணிட்டான். அங்கே ஓப்பன் பண்ணவன் அந்த ஓப்பனை சஸ்டெயின் பண்ண முடியல. எக்ஸாக்டா நாம கொடுத்திருந்த அந்த R1 அந்த ஏரியாவில் ரிஜெக்ஷன். அங்கே ரிஜெக்ட் ஆனவன் டைரக்டா வந்து S1ல சப்போர்ட். S1ல ஒரு சப்போர்ட் எடுத்தவன் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ்ல திரும்ப ஒரு ரிஜெக்ஷன். திரும்ப அவன் நேரா வந்து சப்போர்ட் எடுத்த இடம் நம்மளோட S2. அதுக்கடுத்து நாம சொல்லியிருந்த அந்த 150 ரேஞ்ச் என்ன நடந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல போக வாய்ப்பு அப்படின்ற அந்த ரேஞ்சையும் வந்தாச்சு. அங்க இருந்தும் பாத்தீங்க அப்படின்னா அங்க இருந்து ஒரு 100 பாயிண்ட் டவுன், நல்ல ஒரு ஸ்விங்கா கொடுத்து நல்லாவே ஒரு டவுன் சைட்ல ஒரு மூவ்மெண்ட். அங்க இருந்து ஒரு சின்ன ரெக்கவரி ஆகி இப்போ கிட்டத்தட்ட நம்ம S2 அந்த ஏரியால தான் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் இதுக்கப்புறம் என்ன நடக்க வாய்ப்பு, மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா அது என்ன ட்ரெண்ட்ல இருக்குன்னு அதுக்கே தெரியுமா என்னன்னு தெரியல. ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஒரு நாள் டவுன் ட்ரெண்ட், ஒரு நாள் அப் ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு வர வர. எது நடந்தாலும் பிரீமியம் உங்களுக்கு அடுத்து என்ன சொல்ல போகுது, என்ன நடக்க போகுது அப்படின்றத கொஞ்சம் முன்னமே சொல்லும். அதை கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா அந்த டைரக்ஷன்ல ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி ரெண்டு என்ட்ரி அதோட நிறுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாவே உங்களால ப்ராஃபிட்டுக்குள்ள நிக்க முடியும். மொத்த மார்க்கெட்டையும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா அது யாராலையும் முடியாது. மார்க்கெட்ல நமக்கு என்ன தேவை அதை எப்பவுமே எடுத்துக்கிற திறமை நம்மளுக்கு வேணும். அதை எப்பயும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நாம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு லெவல்ஸ் என்ன, மார்க்கெட் எக்ஸ்பைரி முடிஞ்சிருக்கு. எப்பயும் போல ஒரு எக்ஸ்பைரி முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்றாங்க, இருக்கிற ட்ரெண்டை ரிவர்ஸ் பண்றாங்களா இல்ல அந்த ட்ரெண்டை தொடர்ந்து ஃபாலோ பண்றாங்களா அப்படின்றதெல்லாம் நடக்கும். என்ன நடக்க வாய்ப்பு எல்லாத்தையுமே நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 25,308, 25,239, 25,105, 25,041. இதுதான் நம்ம இன்னைக்கு உண்டான லெவல்ஸா எடுத்திருக்கோம். லெவல்ஸ் வந்து ப்ரீவியஸ் டே ரேஞ்ச் அந்த ரேஞ்சை கிட்டத்தட்ட கவர் பண்ற மாதிரி தான் இருக்கு. முதல் நாளோட ஹை லோ அந்த ஏரியாக்குள்ள தான் இருக்கு. ஓகே, இதை தாண்டி பிரீமியம் அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னா மார்க்கெட் 25,150 இந்த ஸ்ட்ரைக்கு கீழே நின்று பிரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்துல டவுன் சைட் மூவ்மெண்ட் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். அதாவது நமக்கு க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்றது 145ல தான் இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ்க்கு கீழே இருக்கிற வரையும் நாம டவுன் சைட் மூவ்மெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 25,300 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல நின்று பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்துல தான் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் கிடைக்கிற வாய்ப்பு. ஸோ இந்த இடத்துல ஓப்பன் எங்க இருக்கு அப்படின்றது இன்னைக்கு முக்கியமாக போகுது. ஓப்பன் சப்போஸ் இதுக்கு நடுவுல ஓப்பன் பண்ணி இந்த 150க்கும் 300க்கும் நடுவுலயே கூட மார்க்கெட்டை மூவ் பண்றதுக்குண்டான வாய்ப்பு அதிகப்படியா இருக்கு. ஓகேவா, என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். இதை தாண்டி நாம எப்பயும் சொல்றது தான், பிரீமியம் தான் முதல்ல சொல்லும் ஸ்பாட் என்ன பண்ண போகுது அப்படின்றத. இப்ப இந்த ஏரியாலே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு முதல் நாளோட லாஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலோட க்ளோசிங் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கு 25,123. ஆனா க்ளோசிங்கா அவங்க கொடுத்துருக்கிறது 25,145. இந்த ப்ரைஸை கொடுத்துருக்காங்க. இந்த க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்றது மார்க்கெட் 3:30க்கு நமக்கு முடியுது அப்படின்னா 3:30க்கு அடுத்து 3:30க்கு அதிகமான டைம் 3:31 இல்ல 3:32 அந்த டைம்ல தான் இந்த 145 இதுதான் இன்னைய டேவோட க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஆனா நீங்க கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு காலோட ஆப்ஷன் புட்டோட ஆப்ஷன்ல என்ன ப்ரைஸ் இருக்கு அப்படின்றத செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும்.
மார்க்கெட்டை இங்கே தான் கொடுக்க போறாங்க அப்படின்றது. இந்த கால் புட்டோட க்ளோசிங் பிரைஸ் இப்போ 2500. இந்த காலோட பிரைஸ் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா 45 ரூபால செட்டில் ஆயிருக்கு. இந்த பிரைஸ் எத்தனை மணிக்கு நின்று இருக்கு அப்படின்றத சார்ட் இருக்கிறவங்க, சார்ட் வச்சிருக்கவங்க செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இதெல்லாம் 3:30க்கு முன்னாடியே தான் நடந்திருக்க போகுது. 3:30 அப்படின்றத தாண்டி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடியே பிரீமியத்தோட சார்ட் வந்து மூவ் ஆகிறது ஸ்டாப் ஆயிடும் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு. நீங்க ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பிரீமியம் தான் உங்களுக்கு ஸ்பாட் என்ன பண்ண போகுது அப்படின்றத சொல்லும். இங்க வெறும்னே ஒருத்தர் பையும் செல்லும் பண்ணிட்டு இருக்கனால இங்க மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இங்க ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லயும் ஸ்ட்ரைக் டிஃபரெண்ட் நமக்கு 50 பாயிண்ட். ஒரு ஒரு ஸ்ட்ரைக்குக்கும் டிஃபரெண்ட் அப்படின்றது 50 பாயிண்ட். இங்க க்ளோசிங்ல எப்படி கிடைச்சிருக்குன்னு பாருங்க. இப்ப 100 காலுக்கு 45 ரூபான்னா 50 காலுக்கு இவனை விட 50 பாயிண்ட் அதிகமா இருப்பான். இங்க ஸ்ட்ரைக் டிஃபரெண்ட் என்னவோ அந்த 50 பாயிண்ட் டிஃபரெண்ட்ல தான் ஒவ்வொருத்தரும் க்ளோசிங் வச்சிருப்பாங்க. நீங்க இதுல இருந்தே பார்த்தா உங்களுக்கு தெளிவா புரியணும். இது பை செல் பண்றனால இந்த ஆப்ஷன் செயின் ரன் ஆகல. இது ஒரு பியூர் மேத்தமேட்டிக்கல்ல கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த மேத்தமேட்டிக்கலை நாம டீகோட் பண்ணிட்டோம் அப்படின்னா ட்ரேடிங் நம்மளால எளிதா பண்ண முடியும் அப்படின்றத நீங்க ஏத்துக்கணும். மார்க்கெட்டை இந்த பிரீமியத்தோட வகையில மார்க்கெட்டை பாருங்க. பிரீமியம் தான் எல்லாமே. ஓகேங்களா? தொடர்ந்து அனலைஸ் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா கீழே இருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்றவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.